ஹாய் ஆல், நான் ரீசெண்டாக இப்போ குடிச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த மோர் நெல்லிக்காய் ஜூஸ் பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். நெல்லிக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுவும் முழு நெல்லிக்காய் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. நான் சின்ன வயசில் இது வந்து அந்த புளிப்பு தாங்க முடியாமல் அந்த நெல்லிக்காய் வந்து வாயில் போட்டு லைட்டாக கடிச்சு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வரைக்குமே அந்த ஜூஸை மட்டும் தான் குடிச்சிக்கிட்டு இருப்பேன். அதை கடிச்சு சாப்பிடவே மாட்டேன். அந்தளவுக்கு புளிப்பு எனக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. சின்ன நெல்லிக்காய் ரொம்ப பிடிக்கும், அரை நெல்லிக்காய். இந்த முழு நெல்லிக்காய் அவ்வளோ பிடிக்கும். இதே வந்து ஜூஸாக போட்டு சாப்பிட்டப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுங்க. உங்களுக்கு முழு நெல்லிக்காய் பிடிக்காது அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நெல்லிக்காய் ஒரு நெல்லிக்காய் ஒரு பேருக்கு ஒரு ஆளுக்கு கணக்கு எடுத்துக்கோங்க. 3 பேருக்கு நான் பண்ணிகிட்டு இருக்கேன். கொஞ்சோடு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மிளகு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் உப்பையும் சேர்த்து கொஞ்சம் மோரையும் இதில் ஊற்றிக்கோங்க, தயிர் ஊற்றிக்கோங்க. ஸோ நல்லா கிரைண்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்து குடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான மோர் நெல்லிக்காய் ரெடிங்க. கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கோங்க. இதில் காரமும் இருக்கிறனால இஞ்சி டேஸ்ட் எல்லாமே சேர்த்து இந்த கருவேப்பிலையும் சேர்க்குறனால உங்கள் ஹேரோட ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எனக்கு தின்னான ஹேருங்க அப்படிங்கிறனால நான் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு 4 நாளாவது குடிக்க ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இதில் இருக்க நிறைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கே தெரியும். நெல்லிக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதே வந்து நம்ம இந்த மாதிரி 12 மணி போல் ஒரு டீ காஃபி அதுக்கு பதிலாக ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மோர் நெல்லிக்காய் குடிச்சு பார்த்தோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது, நம்ம ஹேருக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.